Let the world hear his word. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 தனது 100வது பிறந்த நாளை கொண்டாட ஒரு வயதான தாத்தா சபைக்கு சொந்தமான கம்யூனிட்டி ஹாலுக்கு வந்திருந்தார். அவர் தனது வாலிப வயதிலிருந்து மிக ஒழுங்காக சபைக்கு சென்றவர். அவருடைய 100வது பிறந்த நாள் அன்று கேக் வெட்டப்பட்டது. வந்திருந்த அனைவருக்கும் கேக்கும் சாப்பாடும் ஐஸ்கிரீமும் பரிமாறப்பட்டது. பின்பு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் தாத்தாவிற்கு வாழ்த்து அட்டைகளையும் பிறந்த நாள் வெகுமதிகளையும் கொடுத்தனர். பின்பு விழாவிற்கு வந்திருந்த 100 பேரும் சபைக்குள் வரவழைக்கப்பட்டனர். தாத்தாவின் 30 வயது நிரம்பிய கொள்ளு பேரன் அவரை புல்பிட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். வந்திருந்த அனைவருக்கும் முன்பாக அவன் தாத்தாவிடம் மிக சத்தமாக ஒரு கேள்வியை கேட்டான். தாத்தா, உங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது என்று எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நீங்கள் ஏன் இன்னும் தொடர்ந்து சபைக்கு செல்லுகிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அந்த 100 வயது நிரம்பிய தாத்தா சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை என் முழு மனதுடன் நேசிக்கிறேன். அவர் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கிற அநேகர் இன்று சபைக்கு வர விரும்புவதில்லை. ஏதாவது காரணங்களை சொல்லி சபைக்கு வராமல் இருந்து விடுகிறார்கள். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்தான் விடுமுறை. அன்றுதான் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்க முடியும், துணிகளை துவைக்க வேண்டும், காய்கறிகளை வாங்கி வைக்க வேண்டும் என்று பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்த போதிலும் ஆலயத்துக்கு செல்வதை மிகவும் வாஞ்சித்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று கூறினார். தேவன் தம்முடைய ஆலயத்திலே நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அவைகளால் நம்மை திருப்தியாக்குவார். ஆலயத்துக்கு சென்றால்தான் அது நமக்கு கிடைக்கும். மேலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறபடி தேவன் தமது ஆலயத்துக்கு செல்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதித்தீர்களா? போகவில்லை என்றால் இனி வரும் நாட்களாவது தவறாமல் ஆலயம் செல்ல தீர்மானிப்போம். தேவன் தரும் நன்மைகளை தவறவிடாதிருப்போம். God bless you. Have a godly day.